ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிண்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் இஞ்சி துண்டு எடுத்துட்டு வதக்கின்னு இருக்கேன். நான் அப்புறமா ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கின்ட்டேன். அதில் கொஞ்சமாக உப்பும் நம்ம இப்போவே சேர்த்துடணும். நமக்கு அப்போ தான் தக்காளி நல்லா குழஞ்சி வரும். சட்னிக்கான உப்பை நான் இப்போயே சேர்த்துட்டேன். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து ஒரே ஒரு கொஞ்சமாக தான் வதக்கணும். ரொம்ப வதக்கணும்னா ஏற்கனவே வேர்க்கடலை வதங்கிட்டு இல்லையா, வறுத்த வேர்க்கடலைன்றதுனால அப்படியே போட்டு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்தால் சட்னி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே தாளித்து கொட்டலாம். நான் ஒரே கடாயிலே பண்ணிக்கிறேன். அப்புறமா அதே கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு அரைச்சதை சேர்த்துன்ட்டு திக்காக வேணும்னா நமக்கு அப்படியே விட்டுடலாம். ஜலமாக வேணால் கொஞ்சம் ஜலம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடும். மகாலயபக்ஷம் டே 13க்கு என்ன டின்னர்னா தோசையும் தக்காளி சட்னி, தக்காளி வேர்க்கடலை சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.